பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. சாதாரணமாக ஹிந்தியிலையும் சரி தமிழ்லையும் சரி பிரபலமான சினிமா நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், டைரக்டர்கள் இவங்க எல்லாரையும் பேட்டி கண்டு ஒளிபரப்பும் போது காஃபி வித் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு தான் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் வைக்கிற பேரையே நாம் எதுக்கு வைக்கணும், அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் என்று தான் இந்த நிகழ்ச்சிக்கு சாய் வித் சித்ரா அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான திரைப்பட கலைஞருடைய பேட்டிகள் தொடர்ந்து இடம்பெறப் போகின்றது. இதனுடைய முதல் பகுதியாக கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவை சுவாசித்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய படாதிபரான ஏவிஎம் சரவணன் அவருடைய பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. இந்த பேட்டியில் இதுவரைக்கும் வெளியே சொல்லாத பல முக்கியமான தகவல்களை எல்லாம் அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். 1947 கதாநாயகனானார் எம்ஜிஆர். ஆனால் உங்கள் நிறுவனத்தில் அவர் நடித்தது 1966ஆம் ஆண்டில். ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 50, 16, 19 வருஷம் கழிச்சு தான் உங்கள் நிறுவனத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் எம்ஜிஆர். ஏன் அந்த இடைவெளி? ஒரு நடிகர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருந்த நடிகர்கள் அப்படின்னா யார் யாரை சொல்லுவீங்க? அன்பே வா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிறுவனத்துக்கும் சரி, எம்ஜிஆருடைய திரைப்பட வாழ்க்கையிலையும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் ஏன் அடுத்து எம்ஜிஆரை வச்சு நீங்கள் படம் பண்ண?